நம்மை போலவே நம்மையும் மாற்ற வேண்டும் என்று தீராத வாஞ்சையும் விருப்பமும் வேட்கையும் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்த கருப்பொருள் இயேசு போல, லைக் ஜீசஸ். இந்த அடிப்படையில் 6 முக்கியமான தலைப்புகளில் நாம் தியானித்திருக்கிறோம். ஒன்று, லைக் ஜீசஸ் இன் புவர்னஸ், எளிமையில் இயேசு போல. 2, லைக் ஜீசஸ் இன் பேஷன், வேட்கையில் இயேசு போல. 3, லைக் ஜீசஸ் இன் பிட்டி, இரக்கத்தில் இயேசு போல. 4வது, லைக் ஜீசஸ் இன் பியூரிட்டி, தூய்மையில், புனிதத்தில், பரிசுத்தத்தில் இயேசு போல. 5வது, லைக் ஜீசஸ் இன் பீஸ், சமாதானம் என்பதில் இயேசு போல. இன்று காலையிலே நடந்த ஆராதனையிலே 6வது தலைப்பு, லைக் ஜீசஸ் இன் பெயின், இயேசு போல வேதனையில் என்று நாம் தியானித்தோம். இவைகள் இன்னும் ஒரு சில நாட்களிலே உங்களுக்கு ஒளி தட்டுகளாகவும் அல்லது ஒலி தட்டுகளாகவும் உங்கள் கரங்களில் கிடைக்கும். சில ஆராதனைகளுக்கும் கூடுகைகளுக்கும் வர முடியாதவர்கள் இந்த தொடர் செய்தியினுடைய தொடர்ச்சியை நீங்கள் விட்டுவிடாதபடி திரும்ப ஒரு முறை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவைகளையெல்லாம் நிதானமாக கேட்டு உங்களுடைய வேத புத்தகங்களை திறந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்ற வசனங்களை உங்களுடைய சொந்த கண்ணால் நீங்கள் பார்த்து தியானிப்பது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுது நாம் இந்த முடிவான செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் வழக்கமாக பாடுகிற இந்த கருப்பொருள் பல்லவியை நாம் பாடுவோம். இயேசு போல, 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 இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே, இயேசுவை போலாக்கும். Like Jesus, 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 like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. I would be like Jesus. Lord, make me like Jesus. உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரதியை எல்லாரும் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு தற்பரிசோதனை கேள்வி பட்டியல். This is a self-examination questionnaire. இது ஆங்கிலத்திலே சிலர் பெற்றிருப்பீர்கள், அநேகருக்கு தமிழிலே இந்த பிரதி கிடைத்திருக்கும். Do I follow his footsteps? அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேனா? இயேசு போல வாழ வேண்டும் என்ற அறிவுரை புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே ஆங்காங்கே காணப்பட்டாலும் அவரது அடிச்சுவடுகளை, follow his footsteps, பின்பற்ற வேண்டும் என்ற குறிப்பான அழைப்பு
ஒரே இடத்தில்தான் வருகிறது. அதை எழுதியது இயேசுவின் பாடு மரணத்தின் போது அவரை நெருங்கி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலன் பேதுரு. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனம். கிறிஸ்து உங்களுக்காக துன்புற்று ஒரு மாதிரியை முன்வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்லாமல் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வேறு வார்த்தைகளிலே சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஊழியத்திலோ நம்முடைய பணியிலோ நம்முடைய துறையிலோ பல்வேறு அழைப்புகளை பெற்றிருந்தாலும் பிரதானமான அழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதே. நம்மை ஆராய்ந்து பார்க்க கீழே சில கேள்விகள் தரப்பட்டுள்ளன. அமைதியாய் கடவுளுக்கு முன் இக்கேள்விகளை வாசித்து நம்மை சீர்தூக்கி பார்க்க தேவ சமூகத்திலே சபையாக கூடி வந்திருக்கிற நாம் சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஒளிக்கதிர்களை நம்முடைய இருதயத்தின் இருட்டறைகளுக்குள், நமது இருதயத்தில் மறைந்து ஒளிந்திருக்கும் சில பகுதிகளுக்குள் அவர் இந்த காலை வேளையிலே வீசும் பொழுது நாம் அமைதியாக தேவனுடைய சமூகத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான பாதையிலே என்னை நடத்தும் என்ற ஏக்கத்தோடு உட்கார்ந்திருப்போம். Search me, O God, and know my heart today. Try me, O Savior, know my thoughts, I pray. See if there be some wicked way in me. Cleanse me from every sin and set me free. Oh, Holy Ghost, revival comes from thee. Send a revival, start that work in me. Thy word declares, thou wilt supply our need. For a revival, Lord, we humbly plead. Question number 1. Do I get upset with my friends when they are indifferent towards my aches and sorrows? எனது வேதனைகள் மற்றும் கவலைகளை குறித்து எனது நண்பர் அலட்சியமாய் இருக்கும்போது நான் எரிச்சல் அடைகிறேனா? கெத்சேமனே தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை சிந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு மிக நெருங்கிய சீடரோ தூங்க சென்று விட்டனர். திரும்ப திரும்ப அவர் அவர்களிடம் உதவி கேட்டும் அவரது ஆன்மாவின் ஆழ் துயரத்தில் பங்கேற்க அவர்கள் தவறிவிட்டனர். அவரோ அவர்களிடம் கோபப்படவில்லை. ஜெபத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும்
என்று மட்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தி விட்டு எழுந்திருங்கள், போகலாம் என்று சொன்னார். நாம் இவ்விதமாக அலசடிப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மக்கள் தங்களை தூரப்படுத்திக் கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரணம், வீட்டுக்கு வீடு வாசல் என்று சொல்லுவது போல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிரச்சனைகள். மட்டுமல்ல, நம்முடைய வேதனை வெளியுலகத்திற்கு தெரியுமானால் அது பலராலும் பழிக்கப்படும் தன்மையுடையது என்று இருக்குமானால் தங்களை நமது பாடுகளோடு அடையாளப்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு அச்சம், வெட்கம், தயக்கம். மூன்றாவது, தேவன் தாமே நம்மை விட்டு அவர்களை தூரப்படுத்தலாம். நமக்கு தாங்கிகளாய் இருக்கும் தாங்கிகளையே தேவன் அகற்றலாம். அதற்கு காரணம் நமது ஆன்மீக தசைநார்களை பலப்படுத்துவதற்காக. Question number 2. Am I casual in prayer? Do I blame others or circumstances instead of my prayerlessness for my failures? ஜெபத்தில் ஏனோ தானோ என்று இருக்கிறேனா? எனது தோல்விகளுக்கு காரணம் எனது ஜெபமின்மைதான் என்று உணராமல் பிறரையும் சூழல்களையும் குற்றம் சாட்டுகிறேனா? பழிக்கப்பட்ட போதும் துன்புறுத்தப்பட்ட போதும் தெய்வீக குணநலன்களை, டிவைன் வர்ச்சூஸ் கைவிட்டுவிட இயேசுவிற்கு எல்லா விதத்திலும் சோதனை வந்தது. அவரோ கெத்சேமனே தோட்டத்திலேயே, அங்கு அவர் ஏறெடுத்த ஜெபத்திலேயே பின்னர் வரவிருந்த போராட்டத்திற்கு வெற்றி கண்டுவிட்டார். மாறாக அவரது சீடரோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பரிதாபமாய் தோற்றனர், மறுதலித்தனர், விட்டோடினர், வாளால் எதிரிகளை வெட்டினர். ஆம், விழிப்புள்ள ஜெபம் இல்லாது ஆர்வ மனது இருந்தால் மட்டும் வலுவற்ற உடலை மேற்கொள்ளுவது சாத்தியம் அல்ல. பேதுருவுக்கு இருந்தது ஆர்வ மனது. எல்லாரும் உம்மை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். சீடர் யாவரும் அப்படியே சொன்னார்கள் என்று மத்தேயு 26:35 வாசிக்கிறோம். இங்கே இதை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அருமை தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் இயற்றிய காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலில் இருந்து ஒரு கவி என் நினைவுக்கு வருகிறது. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, உமதாவியால் தான் ஆகணும் தேவா. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்த விருப்பமும் ஓட்டமும் வீடே. இறங்கும் தேவா உம்மாலன்றி எந்த விருப்பமும் ஓட்டமும் வீடே. Question number 3. Do I insist that God should answer prayer in my own way? Am I afraid to say, not my will but yours, O
O Lord. நான் விரும்பும் வகையிலேயே இறைவன் என் வேண்டுதலுக்கு பதில் தர வேண்டும் என்று சாதிக்கிறேனா? என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நடக்கட்டும் ஆண்டவரே என்று பிரார்த்திக்க பயப்படுகிறேனா? அந்த துன்ப கிண்ணத்தில் பருகுவது எவ்வளவு கசப்பு என்று அறிந்திருந்த இயேசுவிற்கு அதை முழு மனதோடு ஏற்பது எளிதா இல்லை. அக்கிண்ணம் தம்மை விட்டு அகலட்டும் என்று அவர் விண்ணப்பித்தது உண்மைதான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அவரது வேண்டல் என் விருப்பம் அல்ல, உம் விருப்பமே என்றே முடிந்தது. இத்தகைய அடிபணிதல் அத்தனையாய் அகங்குளிர்ந்த தந்தையாகிய கடவுள் தமது மகனை பலப்படுத்த உடனே விண்ணிலிருந்து ஒரு சிறப்பு தூதனை அனுப்பி வைத்தார். இந்த தூதன் வந்தது அவரை விடுவிக்க அல்ல, அவரை பலப்படுத்த. தூதன் வந்து அவரை பலப்படுத்தியவுடன் ஏற்கனவே ஜெபத்தில் தம்மை ஊற்றிக்கொண்டிருந்த ஆண்டவர் இன்னும் அதிக ஊக்கமாய் ஜெபித்தார் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். ஏற்கனவே ஜெபத்தில் வியர்வையை சிந்திக் கொண்டிருந்த நம் ஆண்டவர் தூதன் பலப்படுத்திய பிறகு இரத்தத்தை வியர்வையாய் அவர் சிந்தினார். இதே போல பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே அவரை குட்டிக் கொண்டிருந்த சாத்தானின் தூதன் என்கிற ஒரு முள் இருந்தது. அது அவர் ஆவியிலோ அவருடைய ஆன்மாவிலோ இருந்த முள் அல்ல, அது அவருடைய உடலில் இருந்த முள் என்று தெளிவாக என் மாம்சத்தில் ஒரு முள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மும்முறை, ஒரு நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் அல்ல, அதை மூலமொழியிலே நாம் பார்க்கும் பொழுது அதற்காக சில நாட்கள் அவர் எடுத்துக்கொண்டார். ஒருவேளை ஒரு வார காலம் உபவாசத்தோடு ஜெபித்திருப்பார், இன்னொரு வார காலம், இன்னொரு வார காலம், அல்லது 1 மாத காலம், அல்லது 2வது மாத காலம், 3வது மாத காலம், இப்படி மும்முறை அவர் ஆண்டவரிடத்திலே மன்றாடி வேண்டினார். அவர் கேட்ட விதமாக அவருடைய ஜெபம் பதிலளிக்கப்படவில்லை. மாறாக என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய பலக்குறைவிலே என் பலம் உன்னை தாங்கும் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தார். அன்றைக்கு பவுலின் வாழ்க்கையில் இருந்த முள் எடுக்கப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இல்லங்களை, சுவர்களை அலங்கரிக்கும் அந்த வாசகமாகிய என் கிருபை உனக்கு போதும் என்பது திருமறையில் இடம்பெற்றிருக்காது. ஆண்டவர் எப்பொழுதுமே குறுகிய பார்வை உள்ளவர் அல்ல. ஆண்டவர் எப்பொழுதும் தமது மக்கள் முழுவதையும் ஆசீர்வதிப்பதற்காக எந்தெந்த வகைகளிலே, எந்தெந்த நபர்கள் மூலமாக, எந்தெந்த சந்தர்ப்பங்களிலே, எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே வெளிப்பாடுகளை தர முடியுமோ அதை தருவார். இதுதான் நான் பவுலின் வாழ்க்கையிலே நாம் கண்டெடுத்தது. எனவே பிரியமானவர்களே, ஒரு சில பிரச்சனைகளுக்காக, ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளுக்காக ஜெபியுங்கள், மறுபடி ஜெபியுங்கள், ஜெபத்துடன் செபியுங்கள், ஆண்டவரை விடாப்பிடியாய் கேளுங்கள். ஆனாலும் உங்கள் ஜெபம், ஆண்டவரே என் விருப்பம் அல்ல, உம் சித்தம் ஆகட்டும் என்று விட்டு கொடுக்க, அர்ப்பணிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே தேவையற்ற அவிசுவாச கேள்விகள் உள்ளே நுழையாது. 4வது கேள்வி, do I publicize or criticize anyone's weakness instead of praying for that person? எவரது குறையாவது எனக்கு தெரிந்தால் அதற்காய் ஜெபிப்பதற்கு பதிலாக அதை பகடி பண்ணி
பிரகடனப்படுத்துகிறேனா? பேதுருவின் விருப்பத்தை விட அவரது வலுவின்மைதான் பெரிதாயிருந்தது. இயேசு அவரை முன்னெச்சரித்தது மட்டுமல்ல, அவருக்காக மனதுருகி வேண்டுதலும் செய்தார். பேதுருவே, கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்க சோதிக்க சாத்தான் என்னிடம் அனுமதி பெற்றுக்கொண்டான். ஆனாலும் உனது விசுவாசம் ஒளிந்து அழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுரு திரும்ப வந்து ஒரு பிரதான அப்போஸ்தலனாக மாறுவதற்கு காரணம் பேதுருவின் விடாமுயற்சி அல்ல, இயேசுவின் ஊக்கமான ஜெபம். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தோல்விகள், வீழ்ச்சிகள் அத்தனையும் முழுக்க முழுக்க தெரிந்த நமது தேவன் பிசாசினுடைய குற்றச்சாட்டுகளை, பிசாசினுடைய எதிர் வார்த்தைகளை சற்றும் பொருட்படுத்தாமல் பிதாவை நோக்கி அவருக்குரிய அத்தனையும் நான் சிலுவையில் செலுத்தி விட்டேன் என்று அவ்வப்பொழுது நினைவுபடுத்தி நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் பிறருடைய குற்றங்கள் நம்முடைய கவனத்திற்கு வருமானால், ஒருவேளை அது ரகசியமாக ஒரு நண்பர் மூலமாக கூட வரலாம், அதை பிரகடனப்படுத்தாமல் யாரிடத்திலும் இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்ன பிறகு 100 பேரிடத்திலே யாரிடத்திலும் சொல்லாதிருங்கள், ஜெபத்திற்காக தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு வரட்டு சாக்கு போக்கு சொல்லுகிற அந்த முறையை நாம் முழுவதுமாக அகற்றிவிட்டு ஜெபிக்க ஒருவர் சொன்னால் இது ஒரு ரகசியமாக காக்கப்பட வேண்டிய காரியம் என்று சொல்லப்பட்டால் தேவனுக்கு முன்பாக அந்தரங்கத்தில் ஜெபிப்பதோடு நிறுத்திவிடுங்கள். அதை அம்பலத்திற்கு கொண்டு போகாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்க, மறந்திருக்க, மறைத்திருக்க நாம் பிறருடைய காரியங்களை வெளிப்படுத்தலாமா, பிரகடனப்படுத்தலாமா? பிரியமானவர்களே, பேதுருவின் 2 நிருபங்களில் எவ்வளவு நடைமுறை ஆலோசனைகள் தந்துள்ளார் பாருங்கள். பாடுகள், பொறுமை, சக உறவு, ஊழிய வரங்கள், துருபதேசங்கள், இப்படி வரிசையாக பேதுருவின் 2 நிருபங்களை வாசித்து பாருங்கள். அவர் பெற்ற அனுபவங்களை அவர் இங்கு வெளிப்பாடுகளாக, வசனங்களாக கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீ திரும்பிய பின்பு உன் சகோதரரை திடப்படுத்து. அவரது உடனாளிகளுக்கு அவர் பின்னர் எவ்விதம் பணி செய்வார் என்பதையும் முன்னறிவித்து ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பாடுபடுபவர்கள் அநேகர். வெளியே சிரித்து கொண்டாலும் உள்ளே அழுது கொண்டிருப்போர் தான் இந்த உலகத்திலே அதிகம். பகலிலே புன்முறுவல் பூப்பார்கள், இரவிலே எல்லாரும் தூங்கிய பின்பு கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பார்கள். எனவே யாரையும் மட்டம் தட்டாதிருங்கள், எவரையும் உற்சாகப்படுத்துங்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் முதல் தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் 2ஆம் தேற்றரவாளன். Jesus Christ is called the first comforter and the Holy Spirit is called the second comforter. கிறிஸ்தவர்களாகிய நாம் வேறு வேலையை செய்ய நமக்கு அனுமதியோ உரிமையோ கிடையாது. 5வது கேள்வி, do I hate someone because he has betrayed me? Do I forget that man is man and none but God is 100% trustworthy? என்னை யாரோ காட்டிக் கொடுத்து விட்டால் அந்நபரை வெறுக்கிறேனா?
மனிதன் மனிதன்தான் என்பதையும், இறைவன் மட்டுமே 100% நம்பத் தகுந்தவர் என்பதையும் மறந்து விடுகிறேனா? யூதாஸ் ஒரு திருடனாயிருந்தும் அவன் ஆதி முதல் திருடன். நீங்களும் நானும் ஒருவேளை 12 சீடர்களை தெரிந்தெடுத்த பிறகு அவர்களில் எவனை பொருளாளராக, ட்ரெஷரராக நியமிக்க வேண்டும் என்று நாம் பார்த்திருந்தால் ஒரு நாளும் யூதாஸை ட்ரெஷரராக வைத்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் ஒரு திருடன் என்று இயேசுவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமில்லாதவர்களை, பாவிகளை, குழியில் கிடப்பவர்களை, ஆக்கப்பூர்வமான குணம் இல்லாதவர்களை எடுத்து அவர்களை தம்முடைய கரங்களில் நல்ல பாத்திரமாக வரைவதே அவருக்கு கைவந்த வித்தை. அப்படி எதிர்பார்த்து இவன் இவ்வளவு மோசமாக இருந்தாலும் இவனை எப்படியாவது தேற்றி விடலாம் என்று அவனுக்கு நம்பிக்கையான பொறுப்பை கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் அவன் கையிலே பணப்பையை கொடுத்திருந்தான். அவன் அவ்வப்பொழுது உள்ளே விழுந்த காணிக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டே தான் இருந்தான். அது இயேசுவுக்கு தெரியாதா? இயேசுவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் he let the rope loose, கயிறை விட்டுக்கொண்டே இருந்தான். எவ்வளவு தூரம் ஓணுமோ போன்னு சொன்னாரு. அவன் தப்பா நினைச்சிட்டான். அந்த கயிறிலேயே அவன் ஆண்டு கொண்டு செத்தான். பிரியமானவர்களே, ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாற்றுவதுதான் பாவம். ஏமாறுவது பாவம் அல்ல, ஏமாற்றுவதுதான் பாவம். அவன் அவ்விதமாக இயேசு அவனுடைய மனமாற்றத்திற்காக கொடுத்த நல்ல வாய்ப்பினை அவன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனாலும் கள்ளமுத்தம் கொடுத்து இயேசுவை அவன் காட்டிக் கொடுத்த போது அவர் அவனை தோழா என்று அழைத்தார். வளர்த்த கிடா நெஞ்சில் பாய்ந்தது. நம்ம அநேகருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எனக்கு நிறைய உண்டு. வளர்த்த கிடா நெஞ்சில் பாயும் அனுபவம் மிகவும் வேதனையானது. என்னிடம் அப்பம் புசித்தவனே, என்னோடு அப்பம் புசித்தவனே எனக்கு விரோதமாய் தன் காலை தூக்கினான். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா? பிறரை மன்னிப்பது நமக்குத்தான் லாபம். என்ன தெரியுமா? பிறரை மன்னிப்பதால் நாம் சமாதானம் பெறுவோம், அவனுடைய போலி சமாதானம் கலையும். பிறரை மன்னிப்பது நமக்குத்தான் லாபம். பரலோகத்திற்கு இன்னொரு பெயர் ஒருவர் கொடுத்தார், மன்னிக்கப்பட்டோர் நிறைந்த நாடு. பரலோகத்திற்கு ஒரு மனிதன் போயிருக்கிறான் என்றால் அவன் நல்லவனாயிருந்ததால் போவதில்லை, அவன் பரிசுத்தவானாய் இருப்பதால் அங்கு போவதில்லை. மன்னிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் தான் அவன் பரலோகம் செல்கிறான். Heaven is a place of those who are forgiven. மன்னிக்கப்பட்ட நாட்டுக்குள் போக ஆயத்தமாக கொண்டிருக்கும் நாம் அந்த மன்னிக்கப்பட்ட நாட்டுக்கு போகும் முன்னால் அல்லது போகும் வேளையில் இப்பூலகில் எவரையாவது மன்னிக்காமல் விட்டு செல்லலாமா? முக்கியமான ஒரு கேள்வி. இப்படித்தான் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இருதய ஆராய்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பயிற்சி. இதை என்னை ஆண்டவரிடத்திற்கு வழிநடத்தி ஆரம்ப ஆண்டுகளில் என்னை வளர்த்த என்னுடைய தலைவர்கள் கற்றுக் கொடுத்தார். மாதத்திற்கு ஒரு முறையாவது ஏதோ ஒரு இருதய ஆராய்ச்சி கேள்விப்பட்டியலை எடுத்து வைத்துக்கொண்டு அறையை பூட்டி திருவசனத்தை மட்டும் திறந்து வைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் தேவனே என்னை ஆராய்ந்து பாரும் என்று அந்த பட்டியலை நீ படித்து உன்னை நீ சீர்திருத்திக் கொள் என்று சொல்லிக் கொடுத்தார். எனவேதான் 1971 ஆண்டு முதல் நடந்த அத்தனை ஆசீர்வாத முகாம்கள்,
அத்தனை உயிர்மீட்சி முகாம்கள், பிளஸ்ஸோ, ரிவைவோ மற்றும் எல்லா முகாம்களிலும் முதல் கூட்டம் முடிந்தவுடன் இவ்விதமாக ஒரு இருதய ஆராய்ச்சி கேள்வி தாள் கொடுக்கப்படும். தனித்தனியே ஆங்காங்கே தோட்டங்களிலே மரத்தடிகளிலே போய் ஒவ்வொருவரும் முழங்கால் பிடிக்கிட்டு 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் கதறி தங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு பின்மாற்றங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து புதுப்பிக்கப்பட்டு குற்றாலம் அறிவியல் குறித்த உணர்வோடு கூட வெளிவருவார்கள். இதை தொடர்ந்து தான் நாங்கள் மிஷினரி அழைப்பு கொடுப்போம். பல நூறுகள் மிஷினரி பணிக்களத்திற்கு புறப்பட ஆயத்தமாய் அமைந்தது இவ்விதமான இருதய ஆராய்ச்சி வேலை. எனவேதான் இந்த கூட்டத்தின் இந்த இறுதி நாளை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சத்தியத்தை இன்றோடு அல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மதியத்தை நீங்கள் இதற்கென்று பிரித்து வையுங்கள். தேவனோடு தனித்திருந்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். 6வது கேள்வி, do I use carnal weapons against my enemies? Don't I realize that no man can do anything against me beyond what God has permitted? எனது விரோதிகளுக்கு எதிராக உலகு சார்ந்த போர் ஆயுதங்களை பயன்படுத்துகிறேனா? கடவுள் அனுமதித்ததற்கு மிஞ்சி ஒரு மனிதனும் எனக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது என்ற உணர்வு எனக்கு இல்லையா? மல்குஸ் என்ற வேலைக்காரனின் காதை தொட்டு இயேசு சுகப்படுத்தியது பேதுருவின் முரட்டு செயலை கண்டனம் செய்ததாகும். வாள் வைத்திருந்தாலும் அதை பயன்படுத்த மறுப்பதே உண்மையான ஆன்மீகம். அநேகரை வெட்டுவதற்கான வாள் நம்முடைய கையில் உண்டு. அது என்ன? அந்த நபரை குறித்த ஒரு ரகசிய தகவல், அந்த நபரையினுடைய பிரச்சனை குறித்த கூடுதல் தெளிவு, இப்படி பல காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். அதான் வாள் என்பது. அந்த வாள் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? உரையில் தான் இருக்கிறது. அந்த வாளை எடுத்துக்கொண்டு வாங்கள் என்று சொன்னது ஆண்டவர் தான். வாளை எடுத்துக்கொள்ளட்டுமா கேட்கிறார்கள். எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு யோசிக்கிறான், வாளை வைத்துக்கொண்டு பயன்படுத்தாவிட்டால் அதனால் பயன் என்ன? அதான் அவனுடைய கேள்வி. அவர் தான் ஆண்டவர் தானே சொன்னார் வாளை எடுத்துக்கொண்டு வாங்கலன்னு. இன்னைக்கு நமக்கு சில தகவல்கள், அநேகருக்கு கிடைக்காத சில தகவல்கள், ஒருவேளை பிறருடைய குறைகளை குறித்த ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். அது இருக்க வேண்டிய இடம் அது உரையில் இருக்க வேண்டும். அதை எடுத்து அந்த நபரை வெட்டக்கூடாது. இந்த முக்கியமான சத்தியம் நமக்கு தெரியாததால் திருச்சபையிலும் திருச்சங்கங்களிலும் திருப்பணிகளிலும் ஏற்பட்டுள்ள இழப்புகள் எவ்வளவு தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், மூத்த ஒரு சகோதரன், சென்னையில் உள்ள அநேக முக்கியமான பிரதானமான பெந்தைக்கோஸ்தே சபைகளுக்கு அதிக அளவிலே மற்றவர்களை விட பண உதவி செய்தவர் நெடுகவே. எனக்கு நிறைய நண்பர். அவர் ஒரு நாள் இடத்தில் இப்படி சொன்னார், பிரதர், நான் ஒன்று சொல்றேன், அது உண்மை, சிரிக்காதீங்க, ஆனால் அது உண்மை. என்ன அண்ணன் சொல்லுங்க. சென்னையில் உள்ள பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் ஏற்றி அவர்களை அங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனுப்பினால் கன்னியாகுமரி போய் சேரும் பொழுது எல்லா பெட்டிகளிலும் பிரேதங்கள் தான் இருக்கும் என்று சொன்னார். என்ன பிரதர் இப்படி? ஐயோ, உங்களுக்கு தெரியாது பிரதர், ஒருவர் எப்படி கடிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நான் அந்த வட்டாரத்தில் இருக்கிறேன், உள்வட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஏன் இன்னும் எழுப்புதல் வரவில்லை? கூட்டங்களுக்கு குறைவில்லை, நிகழ்ச்சிகளுக்கு குறைவில்லை, பகட்டு பந்தாவுக்கு குறைவில்லை, பரவசத்திற்கு குறைவில்லை, பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு குறைவில்லை. எழுப்புதல் எங்கே? யார் எழுப்புதலை நிறுத்தி வைத்திருக்கிறார்? பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த சவாலை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஒரு நாளும் எவரையும் வெட்டாதிருங்கள். If you have the sword, keep the sword inside the sheath. வாழ் வைத்திருந்தாலும் அதை பயன்படுத்த மறுப்பதே உண்மையான ஆன்மீகம். பிலாத்துவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மேலிருந்து அருளப்படாவிட்டால் உமக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இராது. நீர் உட்கார்ந்திருப்பது தற்காலிக நாற்காலி, ஆனால் என் அப்பா உட்கார்ந்திருப்பது நித்திய அரியணை. You are only a chairman, but I trust in the throne God. அதான் அவர் விட்ட சவால். ஒன்று சொல்லட்டுமா, தேவன் நமக்கென்று நியமிக்காத இடத்திற்கு எவரும் நம்மை உயர்த்தி கொண்டு போக முடியாது. தேவன் நம்மை வைத்திருக்கும் இடத்திலிருந்து எவரும் நம்மை கீழே இறக்கவும் முடியாது. நமக்கு நல்ல இதுதான் நமக்கு நல்ல கான்பிடன்ஸ், மன உறுதி. ஆண்டவர் வச்ச இடத்திலிருந்து யாரும் இறக்க முடியாது. ஆண்டவர் வைக்காத இடத்திற்கு, நியமிக்காத இடத்திற்கு யாரும் என்ன தூக்கம். பி பெர்ஃபெக்ட்லி ரிலாக்ஸ்ட். மனதை தளர்த்தி கொடுங்கள். ஆண்டவரே, அப்படியானால் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது என்னுடைய பாஸ் அல்ல, என்னுடைய தேவன். நமது போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனிதரோடு அல்ல, பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகளை அடக்கி ஆளுபவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நாம் பதற மாட்டோம். எனவேதான் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். 7வது கேள்வி, does my reaction to an offense convict the offender or condemn him? Does it bring him conviction or lead him to condemnation? என்னை பாதிக்கும் ஒருவருக்கு நான் புரியும் எதிர்ச்செயல் அவரை உணர்த்துவிக்கிறதா அல்லது தீர்ப்பளித்து ஒதுக்குகிறதா? அவரை பாவ உணர்வுக்குள் நடத்துகிறதா அல்லது குற்ற உணர்வுக்குள் அமிழ்த்துகிறதா? பேதுருவை குறித்து இயேசு முன்னறிவித்த யாவும் நிகழ்ந்தது. இயேசுவை பேதுரு மறுதலித்தது மட்டுமல்ல, சபிக்கவும் செய்தார். இயேசுவை அது எவ்வளவாய் புண்படுத்தி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அவர் பேதுருவை திரும்பி பார்த்த பார்வையில் உள்ள கனிவும் பரிவுணர்வும் அவரை நொறுக்கி மனம் நொந்து அழச் செய்தனர். பீட்டர் wept bitterly, மனங்கசந்து அழுந்தார் என்று நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். நீங்கள் தீமைக்கு தீமை செய்யும் பொழுது நீங்கள் தோற்று போகிறீர்கள். தீமைக்கு நன்மை செய்யும் பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். A Christian is not known by his action, but by his reaction. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய செயலினால் அல்ல, தன்னுடைய எதிர்ச்செயலினாலேயே அறியப்படுகிறான். ஏமாற்றங்கள் தரும் அதிர்ச்சியில் நீடித்திருக்க கூடாது, தரித்திருக்க கூடாது. அது ஒரு தூசியை விட்டு நாம் எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கையில் வரும் ஏமாற்றங்களிலே நாம் தரித்திருக்க கூடாது. அது ஒரு தூசி, அதை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனை பிரகாசிப்பார். 8வது கேள்வி, when I am accused falsely, do I defend myself or leave it to God to fight my battle? நான் அநியாயமாய் குற்றம் சாட்டப்படும் போது வாதாடி தற்காப்பு செய்கிறேனா அல்லது
எனக்காக போராடும்படி கடவுளிடம் திரும்புகிறேனா? இயேசுவிடம் தலைமை குரு, அதாவது பிரதான ஆசாரியர், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டதற்கு இயேசு ஒன்றும் பேசாமல் அமைதியாய் இருந்தார். அதே கேள்வியை பிலாத்து கேட்டபோதும் இயேசு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. மாறாக அவர் இறையேசை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் பிலாத்துவின் அறிக்கையிட்டார். என்ன சொன்னார்? இதற்காகவே நான் பிறந்தேன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் வந்தேன். என்னுடைய அரசு இவ்வுலகத்திற்குரியதல்ல. அப்படி இருந்திருந்தால் என்னுடைய சேவகர்கள், என்னுடைய சீடர்கள் போராடி இருப்பார்கள். என்னுடைய அரசு விண்ணுக்கு உரியது என்று அவர் சவால் விட்டு மார்த்தட்டினார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேகர் மறந்துவிட்ட ஒரு பழமொழி, அமைதி பொன்னானது. சைலன்ஸ் இஸ் கோல்ட். எதை எடுத்தாலும் பேசிவிட வேண்டும், துடு துடு என்று பேசிவிட வேண்டும். சிலரோடெல்லாம் பேசவே முடியாது என்னால. ஏன்னு சொன்னா பேச விட மாட்டாங்க. அவங்க பேசுவாங்க. அவங்க வந்தது என்னை பார்க்க வந்தது, அவங்க வந்தது ஏன்ட்டு ஆலோசனை கேட்க வந்தது. நான் ஆலோசனை சொல்லவே விட மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிறகு நான் சுத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொன்னா, இல்லை நான் அதுக்கு வாரேன், அதுக்கு வாரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம். இது ரொம்ப சகஜமாயிடுச்சு அப்படி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கேட்கிறதுக்கு தீவிரமாயிரும், பேசுகிறதற்கு பொறுமையா. நமது அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா? அமைதி. Do you know what is the solution for most of our problems? Keep silent. Keep silent. ஏய், இவ்வளவு நேரம் பேசணும், ஒண்ணு கூட பேச மாட்டேங்கிறியா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேச வேண்டியெல்லாம் பேசிட்டேன், அவ்வளவுதான். அமைதி. சைலன்ஸ் இஸ் கோல்ட். அதை நான் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு சரி கட்டுவார் என்ற விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் திரும்ப திரும்ப திருவசனத்திலே சொல்லி இருக்கிறார், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து, யுத்தம் கர்த்தருடையது. நீங்க அநேக சில காரியங்களை போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, ரிலேட்டிவ்ஸ்குள்ள, உறவினர்களுக்குள்ள, உடன் ஊழியருக்குள்ள, உடன் பணியாளருக்குள்ள சொல்ல சொல்ல மாத்தி மாத்தி அப்படியே அது முடிவில்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் விடுதலையை நீங்கள் அனுபவியுங்கள். ஏனென்றால் யூதா மனுஷரே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒரு அகராதியை வச்சு கவுண்ட் பண்ணி பாருங்க. யுத்தம் கர்த்தருடையது என்கிற வார்த்தை வேதத்தில் எத்தனையோ முறை வருகிறது. ஏன்? அது ஒரு முக்கியமான சத்தியம். யுத்தம் கர்த்தருடையது. ஒரே போராட்டம் இருக்கு பிரதர், இந்த ஆளோட, இந்த நபரோட, இந்த குழுவோட. அவர் கையில் விடுங்க. நீங்களே போராடினீங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும்? இதை போராடுகிற இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அதை சொல்லிட்டு தான் யுத்தம் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். ஒன்பதாவது கேள்வி, do I ask God to punish my enemies or pray that they may be blessed? எனது எதிரிகளை தண்டிக்கும்படி கடவுளிடம் வேண்டுகிறேனா, அல்லது அவர்கள் ஆசீர் பெற ஜெபிக்கிறேனா? கலிலேயாவில் ஆண்டவர் நிகழ்த்திய மலை பிரசங்கத்தை கல்வாரி மலையிலே அவர் நடந்து காட்டினார். What my Jesus preached on the mountain Galilee, he practiced it on the mount of Calvary. ரொம்ப அருமையா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும்
எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று 5ஆம் அத்தியாயத்தில் சொன்ன ஆண்டவர் அந்த புத்தகத்தின் முடிவுக்கு வரும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியாதிருக்கிறார். அவர்கள் நினைத்தார்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்களுக்கு தெரியும் என்று. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவர்கள் செய்கிறது உண்மையாக ஏன் என்று அவர்களுக்கு தெரியாது. சில வேளைகளிலே 2 விசுவாசிகள் நடுவிலே பெரிய போராட்டமும் சண்டையும் வரும் பொழுது, ஒரு விசுவாசி வீட்டிற்கு போனவுடன் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உமது கண்மணி, என்னை தொடுகிறவன் உமது கண்மணியை தொடுகிறான். நல்ல ஜெபம். ஆனால் ஒன்றே மறந்து விட்டீர்கள், நீங்கள் சண்டை போட்ட அந்த விசுவாசியும் ஆண்டவருடைய கண்மணி தான். 2 கண்ணு உண்டல்லவா? நீங்கள் ஒரு கண்மணி, அது அவர் ஒரு கண்மணி. ஆண்டவரை தர்ம சங்கடமான நிலையில நிறுத்துறீங்க. விட்டாதீங்க ஆண்டவரே, அவர் பேசுங்க ஆண்டவர், அங்க அந்த அம்மா விட்டாதீங்க ஆண்டவரே. வசனங்களை எடுத்து நாம் ஜெபத்திலே கையாளும் பொழுதும் நாம் கவனமாக இருக்கிறோம். நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானவனோ விசேஷித்தவனோ அப்படியே என்னுடைய உடன் சகோதரனும் சகோதரியும் ஆண்டவருக்கு முக்கியமானவர். எனக்காக அவர் சிந்திய ரத்தம் ஒன்று, என்னுடைய சிநேகிதனுக்காக அவர் சிந்திய ரத்தம் வேறு கிடையாது. அதே ரத்தம் தான், வெரி ப்ரெஷியஸ். சொந்த ரத்தத்தால் மீட்டுக் கொண்டவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இவ்விதமான மன தெளிவை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரானால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பரிசுத்த புரட்சியை, a holy revolution நாம் அனுபவிப்போம். வரப்போகிற புதிய ஆண்டிலே இந்த ஆசிகள் உங்களுக்கு பெருகட்டும் என்பது இந்த திருச்சபைக்காக என்னுடைய ஜெபமாயிருக்கும். 10வது கேள்வி, do I forget the needs and pains of others because of self sympathy? சுய பரிதாபத்தில் அமிழ்ந்து பிறரது தேவைகளையும் வேதனைகளையும் மறந்து விடுகிறேனோ? தமக்காக ஒப்பாரி வைத்து அழுத எருசலேமின் பெண்மணிகளை இயேசு பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், ஏனெனில் அவர்கள் சந்திக்க வேண்டிய காலங்கள் கொடியவை. உங்கள் பிள்ளைகளை கல்லில் மோதி அடிக்கிற ஒரு காலம் வரப்போகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சந்தித்த பிரச்சனைகள் சோதனைகளை விட நம்முடைய பிள்ளைகள் சந்திக்க போகிற பிரச்சனைகளும் சோதனைகளும் மிக மிக கொடியவை. The temptations and the times that our children are going to face will be more cruel and serious than what we faced in our times. நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய பலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் போதாது, 2 மடங்கு இருந்தாலும் போதாது, பல மடங்கு இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நாம் ஆயத்தப்படுத்துகிறோமா? 20 வயதில் ஒரு வாலிபனுக்கும் நங்கைக்கும் தெரிந்த காரியங்கள் நமது பிள்ளைகளுக்கு 5 வயதிலே தெரிய வருகின்றன. எலியாவின் வல்லமை போதாது, இரட்டிப்பான வல்லமையை தாரும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். மற்றபடி அவர்களால் சமாளிக்கவே முடியாது. அதைத்தான் இயேசு சொன்னார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், என்றால் உங்களுடைய பிள்ளைகளுடைய காலம் இன்னும் மிகவும் கொடியதாக இருக்க போகிறது. மோதி அடிப்பார்கள் கல்லில், அது நடக்க போகிறது. நமது பிள்ளைகளுக்காக எந்த அளவு ஆன்மீக பலத்தை நாம் ஊட்டி செல்கிறோம் என்பதையும் நாம் நிச்சயமாக தியானித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். உடலில் கொடிய வேதனையால் துடிதுடித்த போதும் தம்முடன் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவனின் ஆன்மீக தேவையை ஆண்டவர் சந்தித்தார். தமது இடத்தை நிரப்ப, தமது தாயை பராமரிக்க அன்னை மரியாளுக்கு ஒரு சீடனை
மகனாய் அருளினார். பல நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகள் தீராததற்கு ஒரு காரணம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு ஒரு காரணம், நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யோபு என்கிற பக்தன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். சுயபரிதாபத்தில் அமிழ்ந்து விடாதிருங்கள். பிறருடைய பிரச்சனைகள் நம்மை விட அதிகம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனவேதான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது இவ்விதமான வார்த்தைகளை சொன்னார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. 11வது கேள்வி, do I use prayer and spiritual gifts to impress people of my spirituality or glorify God? ஜெபத்தையும் அருள் வரங்களையும் எனது ஆன்மீகத்தை வெளிக்காட்டி மக்களை கவருவதற்காய் பயன்படுத்துகிறேனா அல்லது இவை மூலம் கடவுளுக்கு புகழ் நாடுகிறேனா? விண்தூதர் தம்மை பாதுகாக்க வேண்டுமென இயேசு தமது தந்தையிடம் வேண்டியிருந்தால் அவருக்காக தூதர்களின் பேரணி திரள் உடனே விண்ணிலிருந்து இறங்கி இருக்கும். அப்படியானால் அவரது பாடுகளை முன்னறிவித்த இறை வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? அவ்விதமே சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை ஏளனம் செய்தவர்களின் சவாலை அவர் ஏற்று சிலுவையிலிருந்து இறங்கி வருவது அவருக்கு இயலாத காரியம் அல்ல. அப்படி அவர் செய்திருப்பார். ஆனால் பாவங்களுக்காய் பரம தந்தையின் முன் குறைவற்ற பலி எப்படி செலுத்தப்பட்டிருக்க முடியும்? பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது தேவனை நோக்கி ஜெபியுங்கள். ஆனால் மாம்சீக முறைகளை கையாடி நீங்களே பெயில் எடுத்துக்கொண்டு வெளியே வராதிருங்க. Don't bail yourself out by your fleshly methods. 3 நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னாயே, இப்பொழுது நீ இறங்கி வா. மற்றவர்களை நீ ரட்சித்தாயே, நீ உன்னையே ரட்சித்துக்கொள். பெரிய சவால். வேண்டாம், தேவனுடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி எத்தனை முறை சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அதனுடைய பொருளை எப்பொழுதாவது நீங்கள் தியானித்து பார்க்க நேரம் எடுத்தது உண்டா? இன்னைக்கு எது எடுத்தாலும் அவசரம், உடனடி, இன்ஸ்டன்ட், குயிக், இமீடியட், ஸ்விஃப்ட், ஃபாஸ்ட். ஆண்டவருடைய கடிகாரம் அவ்வளவு வேகமாக ஓட, அது அந்த நியமித்த ஓட்டத்திலேயே கடைசி வரை ஓடும். நீங்கள் ஆண்டவரை துரிதப்படுத்த முடியாது. You cannot hasten God because he keeps everything under his supreme and super control. ஆனால் ஒன்று நிச்சயம், பெரிய வெள்ளிக்கிழமை முடிவல்ல, ஈஸ்டர் ஞாயிறு வரும். பெரிய வெள்ளிக்கிழமைக்கும் ஈஸ்டர் ஞாயிறுக்கும் இடையில் 3 நாட்கள் உண்டு. 3 நாட்கள் கல்லறைக்குள் இருக்க வேண்டியது இருக்கும். கல்லறைக்குள் இருக்கும் பொழுது வெளியே யாராவது நம்மை தூக்கி எடுத்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நீங்களே முயற்சி செய்தால் நாறுகிற பிரேதம் தான் வெளியே வரும். Once again, Good Friday is not the end. There comes Easter Sunday. If you try to bail yourself out before Easter Sunday, what will come out will be a stinking body. தெளிவான வார்த்தைகளோடு உங்களோடு இந்த காலையிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது பிரசங்கம் கேட்கிற வேலை அல்ல. நான் முதலிலே சொன்னது போல இது இதய ஆராய்ச்சி வேலை. This is not a time of listening to a sermon, but this is an hour of self-examination. அதைத்தான் ஆண்டவர் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை நினைவுபடுத்தி
அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். 12 கடைசியுமான கேள்வி. When I come out successfully through a trial or crisis, do I make those who did not fully support me feel awkward and guilty? ஒரு இக்கட்டு அல்லது சிக்கலை கடந்து நான் வெற்றியாய் வெளிவரும்போது எனக்கு மனப்பூர்வமாய் உதவாதவர்களை குற்ற உணர்வு அடைய செய்கிறேனா? கிறிஸ்துவின் சீடர் அவரை காட்டிக் கொடுத்தனர், மறுதலித்தனர், சபித்தனர், விட்டு ஓடினர். ஆனால் அவரோ உயிர்த்தெழுந்த பின்னர் ஒரு முறையேனும் அவர்களுடைய தோல்விகளை அவர்களுக்கு சுட்டி காட்டவில்லை. ஆமென். இதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம என்ன சொல்லுவோம், நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணல, இந்த பாரு நான் எப்படி வந்துட்டேன் பாரு. சொன்னாரா? சொல்லலையே. ஒரு நேரம் ஒண்ணுமே சொல்லல. மாறாக அவர்களுக்கு முன்னதாகவே அவர் கொடுத்து விட்ட வாக்கு, எனக்கு ஏற்பட்ட சோதனைகளில் என்னோடு இருந்தவர்கள் நீங்களே, எனவே எனது ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள், அரியணையில் அமர்வீர்கள், இஸ்ரவேலரை நியாயம் தீர்ப்பீர்கள். எவ்வளவு பாசிட்டிவா கொண்டு போறார் பாருங்க. எவ்வளவு சாதக சிந்தையோடு ஆண்டவர் தம்முடைய சீடர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். இதுதான் ஆண்டவருடைய பண்பு. கரவலாடுகளை மெதுவாய் நடத்தும் நல்ல மேய்ப்பர் அவர். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு நிறைய குறைகள் இருக்கு. சிலர் விசுவாசிக்கிறீங்க, சிலர் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, என்னெல்லாமோ நடக்குது உயிர் தெழுந்த பின்பு. ஆனால் அவர்களை பார்த்து நீங்க உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். தோல்வி ஆயிடுச்சா? தோல்வி இல்லை. நம்ம எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது அவங்க வந்ததுனாலதான். எவ்வளவு குறைகள் நிறைய இருந்துச்சு. சரி, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யிட்டேன், இப்போ நீங்க போங்க, போய் சொல்ல போங்க, அப்படியே நீங்க வளர்ந்துட்டே போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டார். ஒரு முக்கியமான பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை பலர் பாடி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அதிக பிரியமாக பாடிய நபர் நம்ம எல்லாருடைய மதிப்புக்கும் பாத்திரராய் இருந்த நடராஜ முதலியார் அவர்கள். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடேன், 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 சிலுவையை சிலுவையை நான் விடேன். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கண்கள் மூடி இருக்கட்டும், கரங்கள் கூப்பி இருக்கட்டும், இருதயங்கள் தேவன் பால் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும், தலைகள் வணங்கி இருக்கட்டும். இயேசு போல, 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 இயேசுவை போலாவே, இயேசுவை போலாவே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்ம இது பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வரும் பொழுது நாம் அவரை போல் இருப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். எங்கள் மகாபரிய தேவனே, இந்த அருமையான ஒரு வார கால தியான செய்திகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றக்கூடிய மாதிரியாக followable pattern நீர் எங்கள் முன்னால் 4 சுவிசேஷங்களில் இருந்தும் நிருபங்களில் இருந்தும் நீர் நிறுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவிடம் வந்த நாங்கள் இயேசுவை பின்பற்ற உதவிதாரோம். எங்கள் வாழ்க்கையில் நெடுகவே கிறிஸ்துவை அறிகிற அறிவே எங்களுடைய மேன்மையாய் இருக்கட்டும். இந்த நாளின் தியானத்திற்காக குறிப்பான இதய ஆராய்ச்சி வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது ஒன்றுதான் என்று இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது இவ்விதமான கேள்வித்தாள்களை வைத்து உம்முடைய திருப்பிரசன்னத்தில், உம்முடைய திருவசன வெளிச்சத்தில், உம்முடைய ஆவியானவருடைய குடைக்கீழ் அமர்ந்திருந்து எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவிதாரும். கர்த்தாவே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று உம்முடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, உச்சத்தை எட்டும் வரைக்கும் எங்களுடைய பிரகாசம் கூடிக்கொண்டே போக உதவிதாரும். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.